ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் மஸ்கட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் மஸ்கட்டில் இருக்கும்போது இது ஒரு மார்னிங் தான். ஸோ மஸ்கட்டில் வந்துட்டு ஃப்ளைட்ஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். பிகாஸ் நம்ம நிறைய ஃப்ளைட்ஸ் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 20, 30, 40 ஃப்ளைட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி நான் பார்த்த ஃப்ளைட்டு தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா, மஸ்கட் வந்துட்டு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டில் அங்கே வந்துட்டு சிவன் கோயில், கிருஷ்ணர் கோயிலெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதத்தில் நம்மளும் ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு கோயில் போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம கிளம்பியிருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம மார்னிங் கிளம்பி அப்புறம் நம்ம நிறைய ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் நம்மளால் போக முடிஞ்சது. ஸோ நீங்கள் கூட டைம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மஸ்கட்டில், அதாவது ஓமான் கண்ட்ரியில் சிவன் கோயில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வேல நிறைய மாடர்ன் கார்ஸ்லாம் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அதனால் நிறைய கார்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் மோரோவர் நம்ம மஸ்கட்டில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டது வந்துட்டு ஐஃபோன் தான். ஸோ அதுவும் நம்ம நிறைய கடைகளில் வந்துட்டு போய் பார்த்துட்டே இருந்தோம். பட் வாங்கணுங்கிற பிளானே கிடையாது. பட் நம்ம இப்போ வாங்கிட்டோம். இதில் டப்பிங் பண்ணுற டைமில் நம்ம டப்பிங் பண்ணுறதே ஐஃபோனில் தான். பட் அந்த டைமில் இட் வாஸ் எ ட்ரீம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மஸ்கட்டில் சிவன் கோயில் எப்படி இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்றைக்கி இது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரோல் தாங்க. ஸோ நம்ம ஊரெல்லாம் பெட்ரோல் வந்துட்டு 1 லிட்டர் 100 ரூபா இருக்கும், 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும். பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலோட விலை ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். ஸோ அதனால் யாருமே வந்து பெட்ரோல் போட்டுட்டு எங்கேயும் கிளம்புறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வெறும் 30 ரூபாங்கும்போது நம்ம வந்துட்டு 10 லிட்டர் போட்டால் கூட அது 300 ரூபா தான். ஸோ 300 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு எவ்வளவோ தூரம் போகலாங்க முச்சில் யாருமே அதை கேட்க மாட்டாங்க. பட் தண்ணியோட விலை என்கிட்ட கேட்காதீங்க. நம்ம 30 ரூபாய்க்கு வாங்குற தண்ணியோட விலை இந்த ஊரில் 300 ரூபா 400 ரூபா கிட்ட. ஸோ தண்ணியோட விலையும் பெட்ரோல் விலையும் நம்ம ஊருக்கும் அங்கே பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் தண்ணியை வச்சு எப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபவுண்டைன்லாம் ரெடி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பேசிக்கலி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆன் த வே டு சிவன் கோயில் தான். முக்கியமாக இந்த பாதைகளில் பார்த்துட்டிங்கன்னா சிவன் கோயில் போகிற பாதையில் இந்த ஓமானோட பல ஸ்பெஷலான இடங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ பர்டிகுலர்லி ஓமானை பற்றி பேசும்போது அங்கே வந்துட்டு நியூ ஓமான், ஓல்டு ஓமான்னே ஒரு இடம், 2 வித்தியாசமான இடங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஓல்டு ஓமானும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த ஓமானில் வந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ரவுண்டானால சூப்பர் பில்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு இருட்டில் என்னால் ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காருக்குள்ளே இருந்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். எதுக்கு வந்துட்டு காரோட டோர் ஓப்பன் பண்ணலன்னா, அங்கே வந்துட்டு ரொம்ப ஹைவேஸ் இருக்குது. அதனால் பயங்கர ஸ்பீடாக தான் கார் போகுது. மேபி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியலாம். பட் வந்துட்டு அது கார் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக தான் இல்லை மோஸ்ட்லியான இடத்துல போகிறாங்க. இந்த இடத்துல போகல, நிறைய இடங்களில் ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறாங்க. அண்ட் டிராஃபிக்குமே வந்துட்டு நல்லா அங்கே கண்ட்ரோல் இருக்கிறதுனால காரோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா எப்போவுமே 110, 120 அந்த ஸ்பீடில் தான் நான் போவாங்க. நானுமே நிறைய உங்கள் வீடியோ எடுத்துருப்பேன், உங்களுக்குமே தெரியும் பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ போகிற வழியில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த பீச்சோட நேம் எனக்கு மறந்துட்டு, நான் வந்துட்டு யோசிச்சு அடுத்த வீடியோவில் வேணால் இதை பற்றி தனியாக எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ணுறேன். அல்வாதி பீச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2 கப்பல் நிற்குங்க. இந்த கப்பலையும் நம்ம சுற்றி பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து சிவன் கோயிலுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஸோ நிறைய கூட்டம் இருக்கிறாங்க. அங்கே நிறைய ஃபவுண்டைன்லாம் வச்சு இந்த ஷிப்பை பார்க்குறதுக்குன்னே எக்கச்சக்க மக்கள் வராங்க. அண்ட் இதில் மோர் தென் டூரிஸ்ட் அங்கங்கே இந்த ரவுண்டானாக வச்சுருக்கிற பில்டிங்ஸே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓமானும் வந்துட்டு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே டூரிசம் மினிஸ்டர்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் நம்ம இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அளவுக்கு இருக்குமான்னு எனக்குமே தெரியல. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக போனேன். இப்போ நம்ம நுழையிற இடம் தான் பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு ஓமான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அரச காலத்தில் இப்போவுமே வந்துட்டு ஓமானில் வந்துட்டு கிங்டம் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம வாட் யூ கால், நம்ம வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாது, அரசாட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அரசர்கள்னு தனியாக வாழ்கிறவங்க கிங்குக்கு இருக்கிற அந்த அரண்மனை அதெல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு மினி யூரோப் மாதிரி இருக்கும். நம்ம யூரோப்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். அந்த ஊரில் எப்படி இந்த ஸ்ட்ரீட்லேயே லைட்லாம் போட்டு இந்த ஸ்ட்ரீட்லேயே நிறைய ஒரு மாதிரி ரொம்ப க்ரீனரியாக அப்போலாம் எப்படி பில்டிங்ஸ், அரண்மனைகள் அப்போலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. என்னோடய வீடியோவில் எனக்கு தெரியும் நான் ஒழுங்காக காட்ட முடியல. பட் நேரில் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே வந்துட்டு எல்லோ கலர் லைட் தான் இருந்தது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு கூட எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நம்ம கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸோ ஒயிட் கலர் லைட் நிறையவோ அப்போலாம் கிடையாது. இந்த ஹாஃப் ஒயிட் எல்லோயிஷ் லைட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி வந்து நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சிவன் கோயில் பாருங்கள், ஒரு பெரிய கோவில் மாதிரி இல்லாமல் ஒரு வீடு மாதிரி தான் இருந்தது. அண்ட் அது நார்மல் டேஸ்லேயுமே எப்போவுமே ரொம்ப லைட் போட்டு அப்படி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப சுத்தமாக இருந்தது. அதில் எந்த ஒரு கொஷினுமே இல்லை. பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளும் வந்துட்டோம். நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம தரையில் தான் போயிட்டுருக்கோன்ட்டு. பட் இந்த இடங்கள்
எல்லாமே வந்துட்டு இந்த பாலைவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலைகளில் குடைஞ்சி கட்டப்பட்ட பில்டிங்னு சொன்னாங்க. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கும் தெரியும், ஒரே ஏத்தமும் இறக்கமாக இருக்குது. அண்ட் இந்த இடம் வந்துட்டு ஓல்டு ஓமான் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு வைபே ரொம்ப நல்லா, நீங்களே பார்த்தா தெரியும், இந்த லைட்லாம் எல்லோ கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நைட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வாக் போனாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேறு ஏதோ உலகத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்களும் ஓமான் கண்ட்ரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக தான் இருந்தது. லைக் ரொம்ப பயமாக இருந்தது, நம்ம இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம்.